ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொம்மு பெட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளோட சுக்கியை பற்றி பார்க்க போகிறோம். இவ வந்து மின்பின் வகையை சார்ந்தவ. சரிங்களா? மின்பின் என்றால் மினியேச்சர் பிஞ்சர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதை பற்றி மினி டைப்பான ஒரு டாய் பிரீட் பற்றி பார்க்க போகிறோம். இதோட வரலாறை பற்றி முக்கியமாக பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்கலாம். எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த மின்பின் எப்படி வந்தது, எங்கேருந்து வந்தது, இதோட ஆரிஜின் என்ன, சரிங்களா, இது எதுக்காக பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இந்த மின்பின் வந்து முதல்ல வந்து ஜெர்மன் வகையை சேர்ந்தது. இந்த மின்பின் வந்து ஜெர்மனியை சேர்ந்தது. ஜெர்மனியில் இருந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிற வரலாறு என்ன தகவல் சொல்லுதுன்னா, ஜெர்மன் பிஞ்சர்னு ஒரு இனத்துக்கும் டேஷன் இட்டாலியன் கிரேஹண்ட் அப்படிங்கிற இந்த 3 வகையான நாய்கள்னா இதோட பெட்ஸ்ல இருந்து உருவாக்கப்பட்டது இந்த மினியேச்சர் பிஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்வாக் பிஞ்சர் அது எனக்கு சரியா சொல்ல தெரியல, வரலாறு சொன்னிச்சு, அதை மறந்துட்டேன். அது அப்படி வந்து ஸ்வாக் பிஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அது வந்து காலப்போக்கில் மாதிரி இது வந்து ஜெர்மன் பிஞ்சர் மாதிரியே இருக்கிறதுனால அந்த ஸ்வாக் பிஞ்சரை வந்துட்டு வந்து ஜெர்மன் பிஞ்சர் மாதிரியே இருக்கிறதுனால வந்து இதை வந்து இது பண்ணி இது மினியா இருக்கிறதுனால மினியேச்சர் பிஞ்சர்னு சொல்லிட்டு காலப்போக்கில் மருவி வந்திருக்கு. அது கடைசியில் வந்துட்டு என்ன ஆகி போச்சு, முன்னாடி இருக்க மின்னும் மினியேச்சருக்கு வர மின்னும் பின்னாடி இருக்க பிஞ்சருக்கு வர பின்னும் சேர்த்துட்டு மின்பின்னு சொல்லிட்டு இப்போ ஷார்ட் ஃபார்மில் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சேலம் இருக்குன்னா சேலத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, முன்ன வந்து சைலம் அப்படின்னு சேலத்துக்கு வந்து சொல்லுவாங்க. அந்த காலத்து வரலாறு சொல்லுது. அது காலப்போக்கில் மருகி இப்போ வந்து சேலம் அப்படின்னு கூப்பிடுறாங்களா. அது மாதிரி இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மின்பின் மினியேச்சர் பிஞ்சர் அப்படின்னு வந்து நிற்குது. இதை வந்து எதுக்காக பயன்படுத்தி இருக்காங்க, எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, அரசர்கள் காலத்தில் இவனுங்களை வந்து எலி தொல்லைகள் அதிகமாக இருந்துச்சான் ஜெர்மனியில். அந்த எலிகளை வேட்டையாடவும் அதுகளை விரட்டி விடவும். ஏன்னா எலி வந்து பார்த்தீங்கன்னா சந்து பூந்தில் தான் இருக்கும் இல்லையா? எலி வந்து அங்கங்கே வந்து உள்ள தானியங்கள் அதை இதை போட்டு நாசம் பண்ணிட்டு இருக்கும். அதுகளை வந்து இந்த மாதிரி சின்ன வகையை சேர்ந்தது தான் உள்ளே பூந்து போய் பண்ண முடியும், அதை விரட்ட முடியும்ட்டு இதை உருவாக்கியதான் வரலாறு சொல்லுது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு சீதோசனத்துக்கு மிகவும் உகந்தது. ஏன்னா இது வந்து வெயில் குளிர் எல்லாத்தையும் தாங்கும். நம்ம நாட்டின நாய்கள் மாதிரியே இது எல்லா சீதோசனையும் தாங்கக்கூடியது. மெயின்டெனன்ஸு சுத்தமாகவே கிடையாதுங்க. மெயின்டெனன்ஸ்னா என்னையா அப்படின்னு இந்த நாயை நம்மளை பார்த்து கேட்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு மெயின்டெனன்ஸ் கிடையாது. இப்போ நம்ம ஒரு வாய் அள்ளி சாப்பிட்றோம் அப்படின்னா அதை வச்சாவே போதும், அதுதான் இவங்களுக்கு உணவு. தயிர் சோறு, பால் சோறு, என்ன நம்ம கையில் இருக்கோ அதை சாப்பிட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு இருப்பானுங்க. ஆனால் அவன் பாட்டுக்கு இருப்பான்னு மட்டும் நினச்சிடாதீங்க. பயங்கரமான வாழு பசங்க, ஹைபர் ஆக்டிவ், ஒரு கிரேடானவே விரட்டி விட்டுரும். அந்த அளவுக்கு பயங்கரமான ஹைபர் ஆக்டிவில் இருப்பானுங்க. இதை வந்து அதிகமாக வாங்கிறது வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாய் இருக்கணும், நம்ம பிள்ளைங்க கூட இருக்கணும், அது கொஞ்சம் ஹாப்பியாக பிள்ளைங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும், நம்மளுக்கும் ஒரு இதாக இருக்கணும். அதாவது வந்து நம்மளுக்கும் வந்து வேலை அதிகமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்துட்டு குழந்தைகளோட ஆசைக்காக அப்பார்ட்மெண்ட் வாசிகள் தான் அதிகமாக இவங்களை வந்து வாங்குறாங்க. ஏன்னா இப்போ நாமளே கொடுக்குறோம் இல்லைங்களா, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க தான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கான்னு வாங்குறாங்க. காரணம் என்னென்னா மெயின்டெனன்ஸ் இல்லை, டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் ஊருக்கு போகிறீங்க அப்படிங்கும்போது இப்போ இவங்களை ஒரு பேஸ்கெட் போட்டு நம்ம ஒரு பப்பியை கொடுக்குறோம். இப்போ இதோட குட்டி இருக்குது, இப்போ அந்த குட்டியை வந்து பேஸ்கெட்டில் போட்டு நம்ம கொடுக்குறோம். அந்த குட்டியவே பேஸ்கெட்டில் போட்டு கொடுக்குறோம்ல, அந்த பேஸ்கெட்டவே வந்து நீங்கள் லைஃப் லாங் இந்த நாய் உங்களோட இருக்கிற வரைக்கும் அந்த பேஸ்கெட்டே போதும். வெளியில் போக வர ட்ராவலிங் கேஜ் மாதிரி பயன்படுத்திக்கலாம். அந்த 250 ரூபா 300 ரூபா தக்காளி கூட அந்த அளவுக்கு இவங்க வந்து காம்பேக்டாக. இங்கே பாருங்க, பையன் கதவை திறக்கிறான், உடனே வாட்ச் பண்ணுறான் பாருங்க. ரொம்பவும் பயங்கரமான ஆக்டிவாக இருப்பானுங்க. அந்த தக்காளி கூடையிலேயே இவனுங்களை வந்து இங்க பாருங்க, பையனை பார்க்குறான் பாருங்க, பார்த்தீங்களா? உடனே ஒரு சின்ன சத்தம் வந்தாலுமே உடனடியாக வந்து யாராது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அந்த தக்காளி கூடையிலேயே
நீங்கள் வந்து இப்போ ஒரு ஊருக்கு போகிறீங்க, இப்போ வீட்டில் வரணும், கார் எடுக்கணும், டிரைவர் பிடிக்கணும், அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. பசங்களை தம்பி எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அவசரமாக கிளம்பி போகிறீங்களோ அதே மாதிரி அந்த பேஸ்கெட்டை தூக்கிட்டு ஹேண்ட்பேக் மாதிரி இந்த பேஸ்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு பஸ் ஏறி போய்கிட்டே இருக்கலாம். எந்த ஊருக்கு வேணாலும் போய்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க வந்து குட்டியாக ரொம்ப காம்பேக்டாக இருப்பாங்க, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருப்பாங்க. பிள்ளைங்க கூட எப்போவுமே ஒரு டாபர்மேன் வந்து குட்டி வாங்குறோம் பார்த்தீங்களா, ஒரு 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 2 மாதம் குட்டி, அந்த சைஸில் தான் இவங்க பெரிய நாயே இருப்பாங்க. ஒரு 4 to 2 4 கிலோ அந்த ரேஞ்சில் தான் இருப்பாங்க. அதிகமாக சாப்பாடு உணவு அது இதெல்லாம் கொடுத்து போட்டு தள்ளுனா ஒரு 4 கிலோ பக்கம் வந்துடுவாங்க. இல்லைன்னா ஒரு 2-2.5 கிலோ தான் வெயிட்டு. இவங்கெல்லாம் வந்து ஒரு 2 கிலோ தான் இருப்பான். ரொம்ப காம்பேக்ட் சைஸு. இவரோட அப்பா வந்து சாம்பியனு. இதோட பையன் இப்போ ஊட்டி ஷோவுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கான், தயாராகிட்டான். இப்போ ஊட்டி ஷோவுக்கு போகிறான், என்ட்ரி போட போகிறான். இப்போ அடுத்த பேட்ச் இவளுக்கு இருக்குது. அது இது மாதிரி வந்துட்டு இவங்களை வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஆசையாக இருக்கும். எனக்கு வந்து வீட்டுக்குள்ளே வரும்போதே இவங்களை தூக்கிக்குவேன். காரணம் என்னென்னா, இப்போ சிஜு இருக்குது, அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்கவே பிடிக்காது அப்படின்றத சிஜுவை எப்படி எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சோ அது மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டாக் இதுதான். காரணம் என்னென்னா, வீட்டுக்கு நான் உள்ளே என்ட்ராகும் போதே வந்து கத்த ஆரம்பிச்சிடும், அப்பா வந்துட்டாரு வாங்கன்ட்டு. உடனே இவளோட சத்தத்தை கேட்டு தான் அவங்க கதவே திறப்பாங்க. பைக் அங்க வரையிலேயே தெரிஞ்சுட்டு வந்து வெளியே வந்து நிற்கும் சவுண்டு. ஆமா, அந்த மாதிரி வந்து ரொம்ப, அதாவது விசுவாசமான நாயின்னா இதை வந்து சொல்லலாம், ரொம்ப விசுவாசம். இப்போ அவங்க வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அவங்ககிட்ட ரொம்ப நல்லா பழகிருச்சு அப்படின்னா வேற அதர் பர்சன் வந்து நம்ம பிள்ளைங்க கிட்ட வந்து நின்று பேச முடியாது, விரட்டி விட்டுருவாங்க, கடிச்சே விடுவானுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கணும். பயங்கர ஒரு அகராதியே கிடையாது இவங்களுக்கு. ஆளை பார்த்து எடையா போடக்கூடாது. கடுகா மிளகா, காரம் பெருசா இருக்குங்கிற மாதிரி ஆளை பார்த்து எடை போடக்கூடாது, போட்டு தள்ளிடுவானுங்க. அந்த அளவுக்கு நம்ம கிட்ட விசுவாசமா இருப்பானுங்க. ரொம்ப பாசக்கார பசங்க. இங்க பாருங்க, சிக்கி பாருங்க எவ்வளவு காம்பாக்டா இருக்கு பாத்தீங்களா. இப்படிதான் நீங்க எங்கேயாவது போனீங்கன்னா தூக்கி மடியில வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க இப்போ ஊருக்கு ஊட்டி போறீங்க, கொடைக்கானல் போறீங்க, எங்க சென்னையில இருந்து எங்க போனாலும் சரி, கோயம்புத்தூர் என்ன ஊர் போனாலும் சரி, ஆளை கூட்டிகிட்டே போயிடலாம். யாருக்கும் சும கிடையாது. இதை போய் ஹாஸ்டல்ல விடணும், அவன் பார்த்துக்குவாங்களோ பார்த்துக்க மாட்டாங்களோ, அவன் எப்படி இருக்காளோ எப்படி இல்லையோ, சாப்பிட்டுருப்பாளோ சாப்பிட மாட்டாளோ, அந்த கதையே கிடையாது. எங்க போனாலும் சரி, இவளுக்கு கொஞ்சம் வந்துட்டு சாப்பாடு நீங்க அங்க சாப்பிட்றீங்களா, ஒரு தயிர் சோறை வாங்கி அப்படியே கொஞ்சம் அப்படியே வச்சிட வேண்டியதான். அவன் பாட்டுக்கு சாப்பிட்டு திரும்ப அவங்க கூட உட்காந்துக்குவான். நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு பிரதர் மின்பின் வாங்கினார்ல, அவரு வந்துட்டு இவளை வச்சுக்கிட்டு டிராவல் விளாகே போட்டுட்டு இருக்காரு. இப்போ வந்து பெங்களூர்ல ஒருத்தர் வந்து வாங்கினார், ஒரு அண்ணா ஒருத்தவங்க பெங்களூர்ல. அவங்க வந்து யூடியூபர். அவர் பாத்தீங்கன்னா வந்து எங்க லடாக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாரு இவளை வச்சுக்கிட்டு. அந்த இதை நான் உங்களுக்கு அதோட போட்டோஸ் லிங்க் எல்லாம் இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க. அதையும் இதுல அட்டாச் பண்றேன். அங்க அந்த அளவுக்கு போயிட்டு பார்த்துட்டு அவர், அது நம்மளுக்கு ஒரு பெருமை தான். நம்ம கிட்ட எடுத்தவங்க அவன் இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கா அப்படிங்கிறது. இப்ப அதே மாதிரி இது வந்து யூடியூபர்ஸ் வந்து இப்ப இன்னொருத்தர் ஊட்டியில ஒருத்தர் இருக்காரு, வந்துட்டு ஒருத்தர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு, இவளோட குட்டி தான் வேணும் அப்படின்ட்டு. இப்ப அந்த குட்டி எடுக்கிறதுக்கு அவர் வராரு. நானும் அதுல வந்து ஒண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். ஊட்டிக்கு அவர் வந்து ஊட்டியில இருக்காரு, அவர் ஒரு யூடியூபர். அவரும் வந்து டிராவல் விளாக் போகணும்னு சொல்லிட்டு இவளோட குட்டி தான் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவரு நான் ஒரு குட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் அநேகமா வந்து நெக்ஸ்ட் வீக்ல வந்து அவர் எடுத்துட்டு போவார். அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் வந்துட்டு ஷேர் பண்றேன். ரொம்ப காம்பாக்டா இருப்பாங்க, ரொம்ப பாசமா இருப்பாங்க, அதாவது வந்து ரொம்ப மோசமாவும் இருப்பாங்க, கடிச்சு போடுவாங்க. எப்படி இங்க தூக்கிக்க 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 ஏடே கூப்பிட்ட உடனே பாத்தியா. இவளே குட்டி, இவளுக்கு 3 குட்டி. ஐயோ இங்க பாருங்க, இதுதான் சொன்ன பாத்தீங்களா, என்ன ஸ்பீடு பாருங்க. குட்டியை தூக்கிட்டாங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. வான் பிள்ளைங்க தான். பிடிக்க முடியாது. இவளே குட்டி, இவளுக்கு 3 குட்டி. பாருங்க பாருங்க,
இந்த கோடைக்குள்ள தான் நான் சொன்னேன். அந்த கோடையை எடுத்துட்டு வாங்க. அந்த கோடையை கொண்டு வா. குட்டி 3 குட்டி இருக்கு உள்ள பாருங்க. இதுக்குள்ளேயே போட்டுலாம். மூடிடல. இங்க பாருங்க. அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, அவங்க பார்த்துக்கிறதுக்கு தான். இந்த அளவுக்கு அதை ஃப்ரீயாக எடுத்துட்டு போகலாம். பாருங்க. இன்னும் 3-4 குட்டி இருந்தாலும் போட்டு எடுத்துட்டு போயிடலாம். அவ்வளோதான். இது எடுத்துட்டு நீங்கள் கிளம்பி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பஸ்ஸில் போனாக்கா இப்படி வச்சுக்கிட்டு போகலாம். எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. அதனால தான் இவங்களை நான் கிராப் பண்ணி வச்சுக்குவேன். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பப்பீஸ் புக் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. இது புக்கிங்லேயே தான் இருக்கும். கண்ணே திறக்கல, அதுக்குள்ளே பப்பி புக் பண்ணி வெயிட் பண்ணுவாங்க. ஆமாம். பின்ல 3 வகையாக இருக்குது. 1 பிளாக் அண்ட் டேன், 2 ப்ரௌன், 3 சாக்லேட் அண்ட் டேன். அந்த சாக்லேட் அண்ட் டேன் வந்துட்டு கொஞ்சம் ரேர் கலரு. ஒரு 50 பப்பி வருதுன்னா ஒரு பப்பி வரும். ஒரு 100 பப்பி வருதுன்னா ஒரு 2 பப்பி வரும். அது வந்துட்டு ரேராக இருக்கும். அது வந்து கிடைச்சா நல்லாவும் இருக்கும். எனக்கு பிடிக்கும், மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. அவ்வளோதான். இன்னைக்கு வந்துட்டு மின்பினை பற்றி சில தகவல்கள்லாம் பார்த்தாச்சு. இந்த வீடியோட நேரம் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா பொம்மை பெட் சேலம் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு தெரிஞ்ச தகவலாக சொல்லியிருக்கேன். வீடியோ இதோட முடிச்சுக்கிறோங்க. இப்போ வந்து அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மர் சீசனுங்கிறதுனால நிறைய ஹீட் ஸ்ட்ரோக் வரும் நாய்க்கு. என்ன உணவு கொடுக்கணும், என்ன கொடுக்கக்கூடாது, எதனால் அந்த டிசீஸ் வருது, அதை எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.